அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்போம் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பார்க்க சொல்ல வழங்கியிருக்கும் விருந்து ஏற்பாடு, விருந்து சாப்பாடு. போன வீடியோ வந்து வெட்டிங் வீடியோ, கல்யாண வீடியோ அதுதான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து இந்த வெட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கான விருந்து ஏற்பாடு செஞ்சுருந்தேன். என்னென்ன கறி செஞ்சேன், என்ன டெசர்ட் செஞ்சேன், வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்காவில் இந்த கறி ரைஸ் அண்ட் கறிகளோட தான் விருந்து ஏற்பாடு செய்வோம். இல்லைண்டா ஒரு பிரியாணி என்னப்படிகளில் தான். புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஒரு விருந்து செய்தண்டா, விருந்து சாப்பாடு செய்தண்டா எல்லா திங்ஸும் வீட்டில் இருக்காது. இது சரி வாங்கணும், இதுன்ட்டு எல்லாமே மொத்தமாக வாங்கணும். அதோடு வந்து காய்கறி கொஞ்சம் வாங்கி வந்திருந்தேன். அன்றைய நாளுக்கும் தேவை போக மீதமாக அடுத்த நாளைக்கும் தேவைன்றதால் அன்றைய நாளைக்கு வந்து இந்த கேரட், பீன்ஸ் இதெல்லாம் தேவை. கத்திரி முக்கியமாக நாங்கள் காய்கறி அடுக்க பண்ணுற முதல் வேலை கத்திரி எடுப்போம், களியாக்கு இல்லைண்டா பொரிச்சு எண்ணெய் அப்படி ஆக்குறதுக்கு. இப்போ இதோட வந்து வெண்டி, லீக்ஸ், அடுத்தது வந்து இந்த வல்லார கீரை எல்லாம் பீட்ரூட் இதெல்லாம் வாங்கி வந்திருந்தேன். நீங்கள் மிளகாய் வந்திருந்தால் நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள், உங்களுக்கு உதாரணம் பாவிக்கலும். இப்போ பீன்ஸை வந்து நான் வந்து எப்படி சமைத்துட்டு பார்ப்போம். பீன்ஸ் வந்து பச்சை கலருக்கு மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி தான் சமைச்சு பாருங்கள். ஒரு சட்டில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு கரண்டில் 2, அதோட கடுகு வெந்தயம் போட்டப்போ ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட வந்து ரொம்ப கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றி நல்லா எண்ணெய் போய் தாளிச்சிக்கணும். இது நல்லா தாளிச்சுட்டா அந்த நல்லா வதங்கி வர சொல்ல இதோட வந்து பீன்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண பீன்ஸை வந்து இன்னப்படி கீரை போட்டு வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பீன்ஸ் வந்து டக்குன்னு வதங்கிடும். இதோட நீங்கள் தேங்காய் பாலை வந்து கட்டி தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு பிஞ்சளவு மஞ்சள், மிளகுத்தூள், அடுத்தது வந்து மாசித்தூள், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப மாசித்தூள் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை அப்படியே மூடி போடாமல் அப்படியே திறந்து வச்ச மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிச்சம் வேகிறல்ல இந்த பீன்ஸ் கறி. இது ஒரு 5 நிமிஷத்துல மாதிரி நல்லா வதங்கிடும். இப்போ இதோட நாங்கள் வந்து கட்டி தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். கட்டி தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வரசல் இதை அப்படியே இறக்கி வச்சிடணும். இந்த கறி வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸோட இல்லாட்டி நெய் சோறு அதுகளோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலர் வரசல உங்களுக்கு பார்க்க வழங்கும் எப்படின்ட்டு. அடுத்த கறி வந்து இந்த கத்தரிக்காய் வந்து பொரித்து சமைக்கிறது அதுதான் செஞ்சுட்டு கத்திரிக்காய் வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பொரித்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு சட்டில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் மிச்சம் சேர்க்குறதில்ல, ஏன்னா கத்திரிக்காய் மண் இருக்கும். இதோட கடுகு வந்து ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டுருவோம். போட்ட பிறகு இதோட நாங்கள் வந்து வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவோ இல்லாட்டி குறைஞ்ச அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்தப்படி இதை நல்லா வதங்கிடும். இதோட வந்து கருவேப்பிலை ரொம்ப வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய கறி மிளகாய் வந்து கத்திரிக்காயோட பொரித்து வச்சுட்டேன். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கணும், இல்லாட்டி தட்டி சேர்த்துக்கணும். சேர்த்தப்போ நல்லா கலந்துட்டுக்கணும். நீங்கள் தேங்காய் பால், தலை தேங்காய் பால், 1ஆம் பால் இல்லாட்டி 2ஆம் பால், அதோட வந்து மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள், சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் போல் சேர்த்து நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் மாசித்தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்து இது எப்படி கலந்துட்ட போகிறோம். இதை வந்து இப்போ இது வதங்கின போகிறோம் இதோட சேர்த்துக்க வேண்டியதான். இப்படி தாளிச்சாமைக்கு உங்களுக்கு கூட்டி வச்சு இந்த கத்திரிக்கறி ஆக்கி எடுத்துக்கணும். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நல்லா வத்தி வந்து வரச்சல இதோட நாங்கள் இப்போ கத்திரிக்காய் பொரித்து வச்சு அதை போட்டு இதோட பரட்டிடணும். இந்த கறியோண்டே இந்த கத்திரிக்கறி உங்களுக்கும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிச்சால ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு இதே மாதிரி நல்லா செய்ய தெரியுமா இருக்கும். அடுத்த கறி வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல். அது செஞ்சு எடுத்துக்கப்புறம் உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி நல்லா பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கணும். ஒரு சட்டில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கடுகு வெந்தயம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட வந்து வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் அளவு சேர்த்துவோம். சேர்த்த பிறகு இதோட வந்து கறி மிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிப்புக்கு சேர்க்குற எல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா தாளிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். என்னப்படி இதுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துனா உங்களுக்கு டக்குன்னு இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடும். இப்போ உப்புத்தூள் சேர்த்த போகிற இதோட வந்து பட்டர்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றோம், அது ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். அதோட ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்துக்கணும். இதுக்கு மசாலா வந்து இந்த கட்டர்த்தூளும் மஞ்சள் தூளும் தான் சேர்த்துட்டேன். சேர்த்து கலந்துட்ட போகிற இதோட நாங்கள் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சு அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்துவிட்டு இப்போ இது வேகிற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அப்படி மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். இதுக்கும் கொஞ்சம் மாசித்தூள் சேர்த்துக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எந்த சீசரிங் கியூப் எதுவும் ஒன்றும் சேர்க்க தேவை. இந்த மாசித்தூள் எல்லா கறிகளுக்கும் போதும். அதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்களோட கறியும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
அடுத்து வந்து இந்த கேரட் பீட்ரூட் ரைஸுக்காக வந்து கொஞ்சம் ப்ளம்ஸ் வந்து பட்டரில் இல்லாட்டி எண்ணெயில் சேர்த்து அப்படி பொரிச்செடுக்கணும். இது பலூன் போல் பொரிஞ்சு வர சொல்ல உங்களுக்கு கரெக்ட் கேளும். இதோட நட்ஸ் சேர்த்துக்கவும் மேலும் கஷ்யூ நட்ஸ் அடுத்து ஆல்மண்ட்ஸ் அது எல்லாமே சேர்த்துக்கணும். நான் ப்ளம்ஸ் மட்டும் இருந்துச்சு அதான் சேர்த்துன்னு அப்படி பொரிஞ்செடுத்த போகிறோம் அதை அப்படியே எடுத்துடணும். எடுத்த போகிறோம் இதோட உங்களுக்கு கேரட் பீட்ரூட் நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தனித்தனியாக பொரிச்சும் சேர்த்துக்கணும் இல்லாட்டி ஒன்றை சேர்த்தும் பொரிச்செடுத்துக்கணும். நான் கேரட் பீட்ரூட்டையும் ஒரே முறையில் போட்டுருந்தேன். போட்டு இதை நல்லா பொரிய விட்டு அப்படியே அதே மறக்கி எடுத்துருந்தேன். இந்த ரைஸ் அண்ட் கறி கோம்போவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட விருந்து சாப்பாட்டுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வாரவங்களும் விருந்து சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த கேரட் பீட்ரூட்டை வேறு வேறையாக பொரிச்செடுத்துருந்தாலும் நல்லா. நான் வந்து ஒன்று கலந்து பொரிச்சதால் 2 கலர் மாதிரி ஆகிடுது. ஆனால் ரைஸில் சேர்த்தப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் இதை பொரிச்செடுத்த பிறகு இப்போ ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கேரட் பீட்ரூட் ரைஸ் நாங்கள் வந்து ரைஸை நான் வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த ரைஸ் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றி அப்படி தான் வேக வச்சு எடுத்துட்டேன் வேறு வேறையாக. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன். அந்த ரைஸ் கூடுதலாக செஞ்சுருந்தேன். இதுதான் நான் செஞ்ச ரைஸ் வந்து கூடுதலான அளவு ரொம்ப போட்டு அடுத்து தேங்காய் பால் ஊற்றி அப்படி தான் செஞ்சுருந்தேன். இந்த கேரட் பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஒரு 2 கரண்டி இல்லாட்டி 1 கரண்டி சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரச்சல் இதோட ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற இது நல்லா பொரிஞ்சு வரணும். அதிலே பொரிஞ்சு வர டைமுக்கு உங்களுக்கு வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா சின்னதாக சொப் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதோட சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்போ என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு அதைத்தான் நான் சின்னதாக இப்படி சொப் பண்ணி போட்டுட்டேன். இந்த ரைஸ் வந்து சின்ன பிள்ளைங்க கறி இல்லாமைக்கும் கறி இல்லாமல் சும்மாவும் விரும்பி சாப்பிடணும். அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு இப்போ இதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கணும். ரொம்ப எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போட்டுருந்தேன். உங்களுக்கு பட்டர் இல்லைண்டால் எண்ணெயிலையும் சேர்த்துக்கலும். எண்ணெய்ண்டா தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதோட வந்து வேக வச்ச ரைஸையும் இதோட சேர்த்துட்டேன். உங்களோட தேவைக்கேற்ப ரைஸ் சேர்த்துக்கலும். நான் ஒரு 3 பேர் அளவு சாப்பிட்றதுக்கு அளவான ரைஸ் தான் இதை செஞ்சு எடுத்துருந்தேன். சேர்த்த பிறகு இதுக்கு மேலே நாங்கள் பொரிச்சு வச்சு இந்த கேரட் பீட்ரூட் ப்ளம்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படியும் இந்த விருந்து சாப்பாடு கொடுத்து இப்போ 2 வீக் மட்டும் ஆக போகுது. இப்போ தான் அப்லோட் பண்ணிடுறேன் டைம் இல்லைன்றதால. இப்போ ரைஸ் இதை செஞ்ச பொருள் எப்படி தான் இருந்துச்சு நல்லா பார்க்கறதுக்கு அழகாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. எல்லாம் பிளேட்டிங் பண்ணி வச்ச பிறகு இப்போ அவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வெல்கம் ட்ரிங்க் இதுண்டா இந்த கோல்மல்ஸ் போட்டு ட்ரிங்க்ஸ் தான் செஞ்சுருந்தேன் கசாசா போட்டு. ஏன்னா 2 நாள் வந்து நல்லா வெயில் இருந்ததால் இப்போ எல்லாம் பிளேட்டிங் பண்ணி வச்சுட்டு என்னென்ன கறி செஞ்சு என்ன டிசர்ட் செஞ்சுன்னு பார்ப்போம். இந்த கேரட் பீட்ரூட் ரைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வட்டலாப்பவும் நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. வட்டலாப்பம் ரெசிபி ஏற்கனவே நிறைய போட்டிருக்குன்னு பார்க்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இன்னொரு முறை செஞ்சு இப்படி வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வட்டலாப்பம் செஞ்சுருந்தேன். அதை வந்து அப்படி நேராக காலத்தில் செஞ்சு வச்சுட்டாத்தான் இந்த டெசர்ட் இந்த வட்டலாப்பம் மட்டுமே போட்டிருந்தேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன குட்டி பவுல்களுக்கு நான் போட்டு நிற்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்ன கறி என்ன ரைஸ் எப்படி செஞ்சுன்னு பார்ப்போம் என்னென்னன்ட்டு. இந்த கோம்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உண்மையிலே நல்லா இருக்கும். இந்த வட்டலாப்பம் எல்லாம் கப்புகளை போட்ட பிறகு நான் அதுக்கு மேலால் கொஞ்சம் ப்ளம்ஸ் இருந்துச்சு அதையும் தூவிட்டேன். உங்களுக்கு ப்ளம்ஸ் நட்ஸுகளும் தூவிக்கலும். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த கறி வடசையில். இப்போ அன்றைய விருந்து சாப்பாடுக்கு என்னென்ன செஞ்சுன்னு பார்ப்போம். தேங்காய் சோறு பீட்ரூட் கேரட் போட்டு ரைஸ் பீஃப் கறி கிழங்கு பருட்டு சிக்கன் 65 கேரட் கத்திரிக்காய் பப்படம் பீன்ஸ் இதெல்லாம் செஞ்ச டெசர்ட்டுக்காக வட்டலாப்பம் செஞ்சுருந்தேன். நீங்களும் இந்த கோம்போ செஞ்சு உங்களோட விருந்து சாப்பாடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.